ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க? இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் நம்ம வந்து ரேவதியை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பையன் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக சீப்பாக போட்ட பிளானை நம்ம தாட்சாயினி சீப்பை வச்சே முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும் இல்லையா, அந்த மாதிரி இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்பவும் இல்லாத தாட்சாயினிக்கு இன்றைக்கி அவங்க உள்ளுணர்வு ஏதோ அவங்கள கோவிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு தூண்டுதல் மாதிரி அவங்க மனசு சொன்னதுனால வந்திருக்காங்க. ஏன்னா எஸ்எஸ்கே வந்து கொஞ்சம் நாளாகவே சரியில்லை, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஆனால் அவரும் சரி நானும் சரி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க மனசு வந்து ரொம்பவே துடிச்சிட்டு இருக்கு. என்னதான் பிரச்சனை அவருக்கு, என்ன இதனால அவர் வந்து ஒரு மாதிரியாக இருக்கார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. அதனால தான் அவங்க இன்றைக்கின்னு பார்த்து கோவிலுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் விசேஷமான நாள் அப்படின்றதுனால இப்போ வந்து இந்த எஸ்எஸ்கே ரேவதியை கூப்பிட்டுட்டு உள்ளே வந்துடுறாரு. எப்படியாச்சும் இன்னைக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூப்பிட்டு வந்து, ரேவதி இதோட உன் பையன் அப்படின்றத நீ விட்டுரு, இனிமேல் அவன் நம்ம பையனை வந்து எப்படி பார்த்துக்கணும், அவனை எப்படி கரை சேர்க்கணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம ரெண்டு பேரும் மனசார நினைக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இனிமேல் நான் வந்து அவனை பழி வாங்குவேன், அவனை வந்து ஏதாச்சும் பண்ணிடுவேன் நீ நினைக்கக்கூடாது. ஏன்னா என் பையனை பார்க்கணும், என் பையன் மேலே வந்து பாசத்தை கொட்டி தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கனவோடு இருக்கேன். ஆனால் அது எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி நீ இனிமேல் எந்த இதுவும் பண்ணக்கூடாது. நம்ம ரெண்டு பேரும் முதல்ல கல்யாணம் பண்ணிக்குவோம், அந்த தோஷம் அப்போ தான் நீங்கும், அதுக்கப்புறமா தான் நம்ம பையன் மேலே எனக்கு பாசம் அப்படின்றது ஒன்று வரும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அதுக்காக நம்ம இப்போ பண்ண போகிறது கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரிங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாலையை மாற்றிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கோவில் முழுக்க தேடி பார்க்குறாரு. ஏன்னா ரேவதி அம்மாவை காணும், அவங்க வந்து பரிகாரம் செய்கிற இடத்துல இல்லை, அதனால் அவங்க கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் போயிருப்பாங்க அப்படின்றதுக்காக இந்த கௌதம் வந்துக்கிட்டு பின்னாடியே வந்துட்டுருக்காரு. வந்தவர் அந்த கோவில் சன்னதிக்கு முன்னாடி பார்க்குறாரு, எஸ்எஸ்கே வந்து மாலையும் கொளுத்துமா நின்றுட்டுருக்கான். என்னடா இந்த பண்ணாட போய் மாலையும் கொளுத்துமா நின்றுட்டுருக்கான், அப்போ அவனுக்கு கல்யாணமா இல்லை ஏதாச்சும் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முன்னாடி நின்றுருக்கு ரேவதி. ஆடா பாவி மண்டபம்லேயே இவ்வளோ நாளாக என் அம்மாவை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருந்தது, என் அம்மாவுக்கு துரோகம் பண்ணது, என் அம்மாவை வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட வச்சது எல்லாம் நீதாண்டா காரணமாக, துரோகி உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கிறாரு. அப்போ இலக்கியா வந்து கையை பிடிச்சி தடுத்துடுறாங்க. நீங்கள் எதுக்காக இப்போ அவசரப்படுறீங்க, எதுக்கும் அவசரப்படாதீங்க, நடக்கிற எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இலக்கியா எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தான், எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான் காரணம், உனக்கு இந்த எஸ்எஸ்கே தான் என்னோட அப்பான்றது தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நீ அதை சொல்ல மாட்டே இல்லையா, அதனால தான் நான் கண்டுபிடிக்கிறதுக்காக நானே வந்துட்டேன், இனிமேலும் என்னை வந்து தயவு செஞ்சு தடுக்காத அப்படின்ற வாழ்க்கை. அங்கே ஒரு ஷாக்கு எஸ்எஸ்கேக்கு. என்னடா அது யாரையோ பார்த்து பிரமிச்சு போய் நின்று பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே நின்றுட்டு நம்ம தாட்சாயினி. ஏன் எஸ்எஸ்கே என்னது இது, உங்கள் கையில் தாலியோடு நின்றுருக்கீங்க, யாரும் குடுகுடுன்னு அந்த பக்கம் ஓடின மாதிரி இருந்துச்சு மாலையும் கொளுத்துமா, அப்போ நீங்கள் யாரையும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்கே வந்தீங்களா, அது எப்படி உங்கள் கையில் தாலி கை வந்தது, ஒரு பொண்ணோட கழுத்தில் கழுத்தில் மாலை இருந்தது, உங்கள் கழுத்துலேயும் மாலை இருக்குது, என்ன நடக்குது அப்படின்னா, ஓஹோ நீங்கள் யாரையும் திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ண வந்திருக்கீங்க, இங்கே எங்கிட்ட மறைச்ச உண்மை அது இதுதானா, நான் எத்தனை வாட்டி கேட்டேன் எங்கிட்ட ஏதாச்சும் உண்மையை மறைச்சிங்களான்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் வாயை திறக்கல, இப்போவும் நீங்கள் வாயை திறக்கல, அதுக்கப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன், ஒழுங்கு மரியாதையே சொல்லுங்கள், எதுக்காக இங்கே வந்தீங்க, யார் கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக கையில் தாலி கயிறு வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து சும்மா தட்டு கூட அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா கூட சாமி கூட வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஏற்றுவேன், ஆனால் உங்கள் கையில் இருக்கிறது தாலின்றது சும்மா யாரும் வாங்க மாட்டாங்க, அதனால் ஒழுங்கு மரியாதையே சொல்லுங்கள், வேறு யாருக்காச்சும் வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, ஏன்னா உங்கள் கழுத்தில் மாலை இருக்குது அப்படின்றதும் இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து நேராக எஸ்எஸ்கேயோட மண்டையில் வச்சிடறான். ஐயோ தாட்சாயினி என்ன பண்ணுற, தயவு செஞ்சு அமைதியாக நீ கோவப்படாத, நீ கோவப்படுற அளவுக்கு இங்கே எதுவுமே நடக்கலை அப்படின்னும். அப்போ சொல்லு என்ன நடந்துச்சு, நான் எத்தனை வாட்டி கேட்டேன் என்கிட்ட ஏதாச்சும் உண்மையை மறைக்கிறீங்களான்னு, இதுக்கு மேலேயும் உண்மையை சொல்ல மறைச்சிங்க, அதுக்கப்புறம் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, தாட்சாயினி தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ரேவதியை வந்து காதலிச்சேன், அவள் நல்லவ, ரொம்ப அழகானவ, ரொம்ப பண்பானவ, பொறுமையானவ, குணமானவ, ஆனால் பணத்துக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு அவளை நடுத்தெருவில் விட்டுட்டேன். இப்போ அவளுக்கு அப்போவே அவள் வயிற்றில் வந்து கருவை சுமந்துட்டு இருந்தா, ஆனால் அவளை கருவை கழிச்சிட்டு நான் எத்தனையோ வாட்டி சொன்னால் அவள் கேட்கல, ஆனால் அவன் இந்த ஊரை விட்டு போயிட்டான். இப்போ எனக்கு பிறந்த குழந்தை 25 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய ஆளாக வந்து நிற்கிறான், அவன் யாருன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன், தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கணும் தான், அதுக்கு அவள் கழுத்தில் தாலியை கட்டி தான் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுமா, அவளை 4 அடி போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்ல
அவள் சொல்ல மாட்டேங்கிறாளே, உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன்றா. அவளை சாவடிச்சிட்டான்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் என் புள்ள யாருன்றது தெரியாமல் போயிடுது இல்லையா அப்படின்னு. ஓஹோ, உங்கள் புள்ள யாருன்னு தெரிஞ்சு சொத்து பத்தி எல்லாத்தையும் அவன் பேரில் எழுதி வைக்கலான்றதுக்காக பிளான் பண்ணிங்களா அப்படின்னும். ஐயோ ஏன் தாட்சாயணி எல்லாத்தையும் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறேன், என்னதான் உன் பிரச்சனை, நான் சொல்கிறத கேளு அப்படின்னா, சரி சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னதும், அவனை வந்து நான் கொல்றதுக்காக தான் அவனை இப்போ கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேனே தவிர, மற்றபடி அவனை கொஞ்சணும், அவங்க வந்து பாசத்தை கொட்டி தீக்கணும் அப்படின்றதுக்காகலாம் நான் பண்ணவே இல்லை அப்படின்னதும், ஆஹா நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கோபத்தை வந்து இன்னும் உச்சகட்டத்தில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.